மத்தவங்கலாம் ரொம்ப வேரி பண்றாங்க. டபுள், ட்ரிபிள் ஆகுது. இல்ல அதுக்கப்புறம் பாதி கூட ஆகுது. சார் கிலோமீட்டருக்கு ரூ. 8 குடுக்குறாங்க சார். எங்களால இத வச்சு எப்படிலாம் நாங்க ஓட்டுறது? அந்த மாரி பிரச்சனை இருக்கு டிரைவர்ஸ்க்கு. அவ்வளோலாம் வேரி பண்ணாம, எந்த ரைடு ஒரு ரைடு எடுத்தா கூட அத வச்சு அந்த ரைட வச்சு இந்த ஓவரால் ஆவரேஜ், சிஸ்டம் ஆவரேஜ் அப்படின்லாம் பார்க்காம, ஒரு ரைடு எடுத்தா கூட அது சஸ்டைனபிளா 2 பேரும் ஹேப்பியா இருக்கணும்ல. டிரைவரும் ஹேப்பியா இருக்கணும், கஸ்டமரும் ஹேப்பியா அந்த மாரி ரேட் ஃபேர் பிரைசிங் என்னவோ அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இதுல கம்மியா காமிக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா கேட்கலாம். கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கேட்காம இந்த ஃபிக்ஸ் பிரைஸ் கேரண்டின்லாம் சொல்றோம்ல. சர்வீஸ் கேரண்டின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பிரைஸ் கேரண்டீட் சர்வீஸ் கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. இதை சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், கேட்டாங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும். இது ஏன்னா அது ஓவர் டைம் இது ரெகுலேட் ஆகும். ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க அவங்க ஸ்கோர் குறையும். ஸ்கோர் குறைஞ்சதுன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அவங்களுக்கு சொல்லி ஏத்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்படிலாம் இல்லை நான் எனக்கு என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, கேட்டே தான் இருப்போம் அப்படின்னா இவங்க டிரைவரே சொல்றாங்க நீங்க வேற இடத்துல ஓட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோடவே கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம அவங்கள வேற இடத்துல ஓட்டிக்க சொல்லலாம். ஸோ எப்படி நல்ல குவாலிட்டி சர்வீஸ் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கஸ்டமர் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் அவங்களுக்கு.